வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற குட்டி குட்டி டிப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரமான நம்ம ரூபாய் நோட்டுக்களை வந்து இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து எனி டைம் பால் காய்ச்சிட்ருப்போம். அப்படி இல்லைனா ஏதாவது இப்போ நான் வந்து உழ வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வெசில்ஸில் ஈரமான தாள்களை அங்கங்கே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் அதில் இருக்கிற ஈரத்தன்மை இருக்கிற வரைக்கும் தான் அந்த வெசிலில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அது நல்லா காஞ்சிருச்சுன்னா அதுவே வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடும். நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா தெரியாமல் இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளை நினச்சிருவோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும். என்னடா இது டக்குன்னு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம அயன் பாக்ஸில் வந்து வைப்போம். அப்படி இல்லைன்னா வெயிலில் காய வைப்போம். வெயிலில் காய வச்சுட்டு பை மிஸ்டேக் நம்ம மறந்து கூட போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு ஒர்க் அப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த வெசில்ஸில் இப்போ பால் காய்ச்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த பால் காய்ச்சிற அந்த வெசில்ஸில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒன்ஸ் அது காய்ஞ்சிருச்சுன்னா அதுவே வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு சைடு காய்ஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே திருப்பி இன்னொரு சைடு பேக் சைடில் இப்படி வச்சு நல்லா வந்து காய்ஞ்சிருச்சு, நோட்டு நல்லா காய்ஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வித செலவுமே இல்லாமல் நம்ம அயன் பாக்ஸ் கூட ஆன் பண்ணி இதில் ரப் பண்ணாமல் ஈஸியாக நம்ம வந்து ரூபாய் நோட்டு தாள்களை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா பவுடர், அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் லிக்விட். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பாட்டிலில் இப்போ நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து இந்த லிக்விடை வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பீரோவில் வந்து இந்த ஸ்ப்ரேயை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த டூத் பேஸ்ட்டோட அந்த காரத்தன்மையினால் அங்கங்கே ஏதாவது கண்ணுக்கு தெரியாது இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டி நிறைய பூச்சிகள் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஸ்மெல்க்கு வந்து அகெயின் அந்த சர்ஃபேஸில் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா நான் மிரருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வைப் பண்ணி விட்டேன். சூப்பராக வந்து இருந்தது, எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் இருந்தது. சேம் அதே மாதிரி இந்த மாதிரி மர கதவு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலலாம் பாருங்கள் அந்த கார்னரில் ஃபுல்லாகவே வந்து ஒட்டடை பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டூத் ப்ரஷ் வச்சு நம்ம அழகாக ஈஸியாக வந்து அதில் இருக்கிற அழுக்குகளை நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு அதாவது நம்ம சோப் கிளீனிங் சோப் ஆயில் சொல்லுவோம் இல்லைங்களா, டிஜிட்டல் பவுடர் பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீனிங் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த பகுதியில் உங்களுக்கு வந்து இல்லைன்னா குட்டி குட்டி பூச்சிகள் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு அது வரவே வராது. பாருங்கள், இந்த லிக்விடை வச்சு நான் வந்து அழகாக மிக்ஸியுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எவ்வளோ இதில் அழுக்காக இருந்ததுன்ட்டு. ஜஸ்ட் அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். சூப்பராக நல்லா அழகாக எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் இல்லை ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு மேலேயாவது நமக்கு வந்து அது நல்லா இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி லெமன் யூஸ் பண்ணும்போது ஆஃப் லெமன் மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம், மீதி ஆஃப் வந்து அப்படியே வச்சுருவோம். ஸோ இது அப்படியே ஓப்பனாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதில் ஈஸியாக ஃபங்கல்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்க்வீஸ் பண்ண அந்த லெமன் மூடியை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி அகெயின் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரோ அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு காகிதத்தில் ரேப்பர் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிங்கன்னா இது வந்து இட்ஸ் டேக் நீங்கள் மோர் தென் 3 days இல்லை 1 week வரைக்கும் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் எந்த ஃபங்கல்ஸ் வந்து அது மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வெசல்ஸில் சில்வர் குட்டி குட்டி இந்த மாதிரி கிண்ணம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு இது பார்க்க போகிறோம் டிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா இந்த கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அந்த அலுமினியம் ஃபாயிலில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பூன், சில்வர் டம்ளர், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக இந்த கிண்ணம், நம்ம பிள்ளைக்கு போட்டிருக்கிற வெள்ளி அருணாக்குடி இது எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து நல்லா ஒரு மோர் தென் 10 minutes உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் 1/2 hour கூட இதிலே சோக் பண்ணி வச்சுருங்க. நல்லா இதுலேயே வந்து இருக்கிறதுனால அந்த வாட்டர் அந்த சொல்யூஷன் வந்து சூப்பராக இதில் இருக்கிற அந்த பிளாக் கலராக இருக்கும் இல்லைங்களா, சில்வர் பாத்திரத்தில் ரொம்ப நாளில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படியே மேலே கருப்பு படைஞ்சிருக்கும். அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், ஃபஸ்ட்டு இந்த சில்வர் டம்ளர் எவ்வளோ கரை படிஞ்சிருந்தது, இப்போ எவ்வளோ அழகாக புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லா இந்த சில்வர் பாத்திரங்களும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த லிக்விட்லேயே இருக்கும்போதே நிறைய கரை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அழகாக அழுத்தி தேய்ச்சி கொடுங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது இருக்கிற அந்த குட்டி குட்டி கருப்பு கரை கூட அழகாக க்ளீனாக வந்து உங்களுக்கு போயிடும். இது வந்து நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சில்வர் பூஜை சாமான்லேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சாமான்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சொல்யூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை, அந்த பூரி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த தேய்க்கிற கட்டையாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற அந்த உடனும் சரி, அப்படியே அங்கங்கே ஆல்ரெடி இது பண்ணது வந்து அங்கங்கே அந்த துகள்கள் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து சால்ட் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த கை வச்சு நான் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது நல்லா வந்து ஒரு 2 or 3 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கையாலேயே ரஃப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற ஆல்ரெடி ஒரு 1 week 3 weeks முன்னாடி நம்ம வந்து சப்பாத்தி இட்டிருப்போம் இல்லைங்களா, அதோட துகள்கள் அங்கங்கே ஒட்டின்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம 0 காஸ்ட்டில் ஆர்கனைசர் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ வீடியோவில் கட் பண்ணுறேன் இல்லைங்களா, இதே மாதிரி நீங்கள் அட்டைப்பெட்டி, எந்த அட்டைப்பெட்டியாகவும் இருக்கட்டும், நான் வந்து நல்ல நீளமான ஒரு ரெக்டாங்கிள் அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கனைசரை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கிச்சனில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து அழகாக ஒரு கிஃப்ட் ரேப்பர் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்க லுக் வைஸ் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணாத ஸ்பைசஸ் பவுடர்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை இதில் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது கரம் மசாலா வந்து நிறைய அதில் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, தென் வந்து கடல்பாசி, அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாத்தையுமே இது ஒன்றுத்துலேயே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னு பார்த்திங்கன்னா எப்பப்போ நம்ம வந்து அந்த பிரிஞ்சி இல்லை பிரியாணி என்ன பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம இதிலேருந்து அப்படியே அழகாக எடுத்து தேவையான அளவு நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஓப்பன் பண்ணாத குட்டி குட்டி ஸ்பைசஸ் பவுடர் அந்த பவுச்சுமே இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எது காலி ஆயிடுச்சோ அப்போ அந்த டர்மெரிக் பவுடர் காலி ஆகிடுச்சா அந்த பவுடர் எடுத்து அழகாக நம்ம வந்து டப்பியில் கொட்டி வச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமான டிப்ஸ்லாம் இல்லைங்க. நார்மலாக நம்ம வந்து கருவேப்பிலையே உருவி ஒரு டப்பாவில் எடுத்து வைப்போம் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைரெக்ஷன் இப்படி தான் நார்மலாக எல்லாருமே இந்த டைரெக்ஷன்லாம் உருவி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இலைகள் வந்து டேர் ஆகிறதுக்கு கிழியறதுக்கு
நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கிளிக்கும்போது இப்போ வந்து உருவும்போது வரல. செகண்ட் டைம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளையுது. ஸோ இப்படி கிழிஞ்ச இலையோடு சேர்த்து நல்ல இலையும் சேர்த்து வைக்கும்போது சீக்கிரமாகவே ஃபங்கல்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம ஒரு டேரக்ஷனை விட்டுட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் உருவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இலை கூட கிளியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருவி அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் நீங்கள் கருவேப்பிலை வைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஃபங்கல்ஸும் வராது, கருப்பாக இலைய மாறாது, சீக்கிரமாக காஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.